தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் தற்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியர்களின் நம்பிக்கை வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு இது 3வது ஒலிம்பிக் போட்டி. கடந்த 2 போட்டிகளிலையும் காலிறுதியுடன் தனது பதக்க கனவை இழந்த நிலையில் இந்த 3வது ஒலிம்பிக் போட்டியான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெறுவதற்கான போட்டியில் அவர் விளையாடுவதாக இருந்தார். இறுதிப் போட்டி வரை சென்றிருந்தார். இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு செல்வது இதுதான் முதல் முறை. அந்த ஒரு வரலாற்றையும் படைத்திருந்தார் வினேஷ் போகத். ஆனால் 150 கிராம் எடை கூடுதலாக இருந்த காரணத்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு பதக்கம் இல்லை என ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கிறது. மேலும் மல்யுத்த வீராங்கனைகளின் தரவரிசையின் கடைசி இடத்திற்கு அவர் தள்ளப்படுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அரையிறுதிப் போட்டியின் போது அவர் 50 கிலோ எடையில் இருந்தார். பிறகு ஏன் அவருக்கு தற்போது எந்தவித பதக்கமும் இல்லை என ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கிறது என்பது சாமானியர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. ஆனால் ஒலிம்பிக் விதிமுறை இதுதான் சொல்கிறது. தொடர் பயிற்சியில் ஒரே இரவில் அவர் 1.85 கிலோ உடல் எடையை வினேஷ் போகத் குறைத்திருந்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைய தினம் இறுதிப் போட்டி நடைபெறுவதாக இருந்தது. அவர் இந்த போட்டிக்கு விளையாடுவதற்கு முன்பாக அவருடைய உடல் எடை செக் பண்ணியிருக்காங்க. அதில் 150 கிராம் கூடுதலாக அவரது உடல் எடை இருந்திருக்கிறது. இந்த ஒரு காரணத்தால் இந்தியாவினுடைய பதக்க கனவும் தகர்ந்திருக்கிறது. அவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியும் அவருக்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உடல் எடை அதிகமாக உள்ள வீரர் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாட கூடாது என்பதுதான் ஒலிம்பிக்கினுடைய விதியாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் சந்தானமும் ஒலிம்பிக் விதிமுறை என்ன சொல்கிறது என்பது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோரும் விளையாட்டு வீரர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. கடைசி நேரத்தில் வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை 150 கிராம் கூடியதனால கடைசி நேரத்தில் இந்த பதக்கம் நம்மை விட்டு போயிருக்கிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு எந்த பதக்கமும் கிடையாது என ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கிறது. மேலும் வீராங்கனைகளுடைய தரவரிசையில் அவர் கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்க வீராங்கனை இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத்தோடு மோத இருந்த அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கிறது. அடுத்ததாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. ஆனால் இந்தியாவுக்கு அந்த மாதிரி எந்தவித வாய்ப்பும் இல்லை என்றுதான் இதற்கு முன்பு நம்மோட தொலைபேசியில் உரையாடிய விளையாட்டு வீரர்களும் சரி, பயிற்சியாளர்களும் சரி, செய்தியாளர் சந்தானமும் அந்த விஷயத்தை தான் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தகவல்களோட செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இதற்கு முன்பு அவர் இவ்வளவு ஒரு கடினமான பாதைகளை கடந்து வந்தார் என்பது குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்ததா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு. தற்போது அவர் மருத்துவமனையிலையும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரம் நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? நிச்சயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் நிர்வாகிகள் நமக்கு ஒரு சிறிய தகவலை மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் என்னென்னா ஒலிம்பிக் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாலி கிளினிக்கில் தற்போது வினேஷ் போகத் இருப்பதாகவும் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவருக்கு குளுக்கோஸ் ட்ரிப்ஸாக ஏற்றப்பட்டு வருவதாகவும் அவருடைய வெயிட்டல்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. எனவே அவருடைய உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று இரவு முதல் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டது காரணமாக அவருக்கு ஏற்பட்ட நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவருக்கு தற்போது ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலையில் வைட்டல்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நமக்கு ஒரு தகவலாக கிடைச்சிருக்காங்க. இன்னொரு தகவலையும் அங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் நிர்வாகிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தோன்னா இந்தியாவினுடைய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சரியோ அதே போன்று இந்தியாவினுடைய ஒலிம்பிக் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ககன் நரங், இந்தியாவினுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய தின்ஷவ் பர்திவாலா தான் வினேஷ் போகத்துக்கு 2 அறுவை சிகிச்சையில் செஞ்சிருந்தாங்க. 6 மாதத்தில் அவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற எல்லாரும் கூறப்பட்டிருந்தால் கூட தின்ஷவ் பர்திவாலா தான் அவருக்கு தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சு அறுவை சிகிச்சை செய்து அவர் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு தகுதி பெறும் வகையில் அவருக்கான அறுவை சிகிச்சை மருத்துவ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதே போன்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர் என அனைவருமே நேற்று இரவு முழுவதுமே வினேஷ் போகத்தோடு தான் இருந்திருக்காங்க. அனைவருக்குமே வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இதனை குறைக்க வேண்டும்
அப்படின்றத வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லோரும் ஒன்றாக பணிப்பு செஞ்சோம். இருப்பினும் கூட வந்து அவருடைய உடல் எடையை வந்து முழுவதுமாக எங்களால் குறைக்க முடியல அப்படின்றத ஒரு ஒலிம்பிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி நமக்கு வந்து மெசேஜ் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க, இன்று காலை பார்த்தோன்னா வினேஷ் போகத் இறுதி கட்டமாக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய வேர்வைகளை வர வச்சு அவருடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்காக சவுனாபாத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலே வந்து அவர் வந்து நிற்க வச்சிருக்காங்க. அந்த சவுனாபாத் என்பது நீராவி குளியல் விளையாட்டு வீரர்கள் வந்து உடல் எடையை உடனடியாக குறைப்பதற்காக அந்த சவுனாபாத்தில் வந்து அவங்க வந்து வீரர்களை வந்து அழைத்து செல்வாங்க. அந்த நீராவி குளியல் மூலமாக வேர்வை அதிகபட்சமாக வரும் பட்சத்தில் அந்த உடல் எடையை குறைக்கும் அந்த முயற்சியும் இன்று காலை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேற்கொண்டும் கூட அவர்களால் இறுதியாக அந்த இருந்த 150 கிராம் எடையை வந்து குறைக்க முடியல. எங்களால் முடிந்த அனைத்துமே நாங்கள் செஞ்சோம் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் நிர்வாகி நமக்கு வந்து அண்மை தகவலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று தற்போதைய வினேஷ் போகத்தினுடைய உடல்நிலை என்பது மோசமான நிலையில் இல்லை. நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவருக்கு வைட்டல்ஸ் வந்து குறைந்த காரணமாக தற்போது அவருக்கு வந்து இந்த குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக தான் நமக்கு இறுதிக்கட்ட தகவலை கிடைச்சிருக்கு. ஆனந்தி, சந்தானம், மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேகம் வந்துட்டே தான் இருக்கு. சந்தானம், மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா உடல் எடையை குறைப்பதற்காக அனைவரும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சரி, ஆனால் உடல் எடை எப்படி கூடினது? ஏன்னா ஒரு வீராங்கனை, ஒரு வீரரோ இந்த மாதிரியான ஒரு போட்டிகளில் விளையாடும் போது அவங்க உட்கொள்ளக்கூடிய உணவு அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் உட்கொள்ளுவாங்களா? இல்ல கூட இருக்கிறவங்க அதுக்கான தனியா ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் அதை தானே சாப்பிடுவாங்க. எப்படி முதல்ல உடல் எடை கூடுச்சு? நிச்சயமாக நம்ம பேசிகிட்டு இருக்க வினேஷ் போகத்தினுடைய நிலை குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட பேசுவதற்காக பாரிஸ்லேருந்து ஜி கிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க வினேஷ் போகத்தினுடைய இந்த செய்தி என்பது பேர் அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க பாரிஸ்ல இருக்கீங்க, அங்க நிலை என்னவா இருக்கு? இன்று காலை முதல் வினேஷ் போகத்தினுடைய விவகாரம் அங்க எப்படி எதிரொலிக்குது? இது வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது. பிகாஸ் நேற்றுக்கு படுக்க போகும்போது இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கோல்டோ இல்ல சில்வரோ கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புடன் எழுந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு 7:53 வினேஷ் போகத்தோட ஃபைனல் இருக்க வேண்டியது. பட் இன்னைக்கு கார்த்தால ஸ்டேடியம்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீட்ஸ் மார்னிங் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் ஸ்டேடியம்க்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐஓஏ கம்யூனிகேஷன் வந்தது அபவுட் வினேஷ் போகத் டிஸ்குவாலிஃபைட் பிகாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ கிராம்ஸ் அவளோட வெயிட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா. ஸோ அதுல வந்து அந்த எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. மெடல் கிடையாது இந்தியாவுக்கு வினேஷ் போகத்தோட ஈவெண்ட்ல இருந்தா. ரொம்ப வருத்தமான ஒரு ஷாக்கிங்கான இது. பட் அது என்ன அது எக்ஸாக்ட்லி இந்த 50.00 kg இருக்கணும். முன்ன பின்ன ஒரு ஃபியூ கிராம்ஸ் இருந்தாலுமே வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் இன்னைக்கு இங்க. ஓகே, நிச்சயமா நீங்க வினேஷ் போகத்தினுடைய செய்தி எல்லாருக்குமே வருத்தத்தை அளிச்சிருக்கு. பாரிஸ்ல இருக்கக்கூடிய இந்திய ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய நிலை என்னவா இருக்கு? இது வினேஷ் போகத்தை மட்டும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரையும் ஒரு பாதிக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அங்க இப்போதைய சூழல் எப்படி இருக்கு சார்? வீரர்கள் இது எப்படி பாக்குறாங்க இந்திய வீரர்கள்லாம்? ஜாஸ்தி இங்க வந்து இப்போ என்ன இந்த கார்த்தாலனால ஜாஸ்தி யாரையும் பார்க்க மீட் பண்ணி பேச வாய்ப்பு கிடைக்கல. பட் தென் இது வந்து இந்தியா 2-3 பேர்கிட்ட இந்த மாதிரி செய்தி சொன்ன உடனே ஐயோ ரொம்ப வருத்தமா தான் ஃபீல் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த இந்தியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டேடியம் உள்ள வரும்போது ஒரு இந்தியன் தமிழ் வாலண்டியர் வந்து இங்க ஒரு சொன்ன நியூஸ் தெரிஞ்சதா அப்படின்ட்டு. ஆமா, எங்க அப்பா எனக்கு சொன்னா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அந்த மாதிரின்ட்டு. ஸோ இட்ஸ் ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். பட் தென் அது என்ன பண்ண முடியும்? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து ஒரு எவ்ரி டைம் அந்த சப்போர்ட் ஸ்டாஃபும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிருக்கணும். அவ எப்படி என்ன வெயிட் எல்லாம் அடிக்கடி செக் பண்றதுனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணிருக்கணும். நிச்சயமா சார், என்ன பண்றது? நிச்சயமா வினேஷ் போகத்தினுடைய இந்த தகுதி நீக்கம் என்பது பல்வேறு கேள்விகளையும் அதே போன்று இந்தியாவில் மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்பட்டிருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை தெரிவிச்சிருக்க மிக்க நன்றி சார்.